பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 50:15 இவ்வண்ணமாய் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, விக்கிரங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஒரு நெருக்கடியான பிரச்சனையில், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் பவுலும் சீலாவும் சிறையிலே மாட்டிக்கொண்டார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பவுலும் சீலாவும் பாடி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட கூப்பிட கூப்பிட, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய மகிமை இறங்கினது. அன்றைக்கு ஆபத்திலிருந்த அந்த பவுலையும் சீலாவையும் தேவன் விடுவித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆபத்துகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது, அவர் மேல் விசுவாசித்து அவரை நாம் நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் அதுதான் சொல்கிறது, நீ ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, என்னை விடுவித்ததுக்காய் நன்றின்னு சொல்லி ஓயாமல் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். தொடர்ந்து இந்த வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.